அஸ்ஸலாமு அலைக்கும். ஈது ஷாப்பிங் பார்க்கலாமா? நான் ஈது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நோன்பு 17க்கே போயிட்டேனா, ஏன்னா அப்போ தான் நல்ல சாய்ஸ்லாம் எடுக்க முடியும். ரொம்ப கூட்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம். காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் தான் போனோம் ஜைனப்க்கு துணி எடுக்கிறதுக்கு. இங்கே நிறையா கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஒரே கலரில் ஒரே டிசைனில் நம்மளுக்கு கிடச்சிரும், வேறு வேறு சைஸில் நம்மளுக்கு. ஜைனப் சிம்பிளாக சாய்ஸ் பண்ணிட்டா. ரொம்ப ஹெவி ஒர்க் இல்லாமல் சிம்பிளாக சாய்ஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே ஜிஷானுக்கு தான் டக்குன்னு துணி அமையும். இந்த தவணை ஜைனப்க்கு அமைஞ்சிருச்சு, ஜிஷானுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. அப்புறம் நீரஜ் டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருந்தோம். அங்கே 2 குர்த்தா, இவனுக்கு பேண்ட் டிஷர்ட்லாம் வாங்கியாச்சு. இவங்களுக்குமே டிஷர்ட் எடுத்தாச்சு. கொஞ்சம் அத்தரெல்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. இவங்க வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நானும் ஜைனப் சென்னை ஸ்டோருக்கு போயிருந்தோம். நம்மளுக்கு தான் சென்னை ஸ்டோர் போகாமல் தூக்கமே வராது. இப்போ நம்ம நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கிற காஷ்மீரி பேங்கிள்ஸ் அதுதான் வாங்க போயிருந்தோம். இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸோட அந்த காஷ்மீரி பேங்கிள்ஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதை எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. நாங்கள் நோன்பு 17க்கு தானே ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம். அங்கே 17ஆம் கிழமை அன்னைக்கு பள்ளியில் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். எல்லார் வீட்டிலேருந்து பத்திரியோ சப்பாத்தியோ ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க. எல்லார் வீட்டிலேருந்து வரும். அசருக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா ஒரு தேக்சால போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த சப்பாத்தி பத்திரியெல்லாம் இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு துவா ஓதுவாங்க. இப்போ நான் கொடுத்து விட்டது எனக்கு ரிட்டன் அப்படியே வராது. எனக்கு பத்திரி வரும், இல்லாட்டி வேறு வீட்டிலேருந்து சப்பாத்தி சுட்டது இந்த மாதிரி வரும். இப்போ நான் சுட்டது வேறு வீட்டுக்கு போகும், அந்த மாதிரி இருக்கும். கறி குழம்பு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். திக்காக நம்ம ஊர் கந்திரி குழம்பு இருக்கும்லே அந்த மாதிரி நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக, அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருந்துச்சு. அங்கே நம்ம ஊர்லலாம் 17ஆம் கிழமை அன்னைக்கு என்ன விசேஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஷான் தான் போயிருந்தான். தொழுதுட்டு அவங்க பேர் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த பேரை கூப்பிட்டு அவங்க கையில் கொடுத்துருவாங்க. ஏன்னா நோன்பு திறக்கிறதுக்கு அதை வச்சு தான் நோன்பு திறக்கணும்னு சொல்லிட்டு அசர் தொழுதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டு கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க. நான் ரோஸ் மில்க் மட்டும் வீட்டில் செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி நோன்பு திறக்கல. அதனால் நோன்பு திறக்க அவ்வளோவா எதுவும் செய்யலை. ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பக்கத்தில் இருந்தே இவ்வளோ ஐட்டம் கிடச்சிருச்சு. வடை, சமோசா இதெல்லாம் கிடச்சி, அதை வச்சு மாஷாலா நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.